மாதத்தில் முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட நவம்பர் மாத பிற்பகுதியில் எல்லாம் நல்லா இருக்கும். எது எப்படி போனாலும் 4 காசு சம்பாதிச்சோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தானே இருக்கும். தொழில் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்குது. படிக்காத புள்ள கொஞ்சம் நல்லா படிக்கிறத கண்ணால பார்க்க முடியும். இதுதான் நல்லது, இது கெட்டது, இதை இதை விலக்கி வைக்கணுன்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உருவாகும். ராசிநாதன் இப்போது உச்சத்தை அடைந்து ஜென்மச்சனியாக உங்களை போட்டு வாட்டி மன அழுத்தத்தில் கலக்கத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் சுத்தமாக சரியா இல்லை. இந்த காலகட்டங்களில் ஏற்றமும் இறக்கமும் அப்படியே அப் அண்ட் டவுனாக மாறி மாறி வரும். யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க. சமூகத்தில் ஒத்துக்காத பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக்குவீங்க. அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த ஒரு மாதம் மட்டுமே வாழ்க்கை இல்லை இல்லையா? அடுத்த மாதமும் வாழ்க்கை கண்டினியூ ஆகுதுல்ல. கோர்ட்டு கேஸ் நம்ம பக்கம் தீர்ப்பாகும். ஒரு மாதம் கழிச்சு அப்படியே அப்பீல் போவார். ஆப்போசிட்டால் டெம்பரவரியாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கும்பராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த வந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு ராசிநாதனை பார்க்குறார். ராசிநாதனை பார்க்கறது மிகப்பெரிய அமைப்பு. அதே மாதிரி பாக்கியாதிபதியாகிய எல்லா நிலைகளிலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். 10ஆம் இடத்தில் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் குரு பகவான் பார்வையில் செவ்வாய் இருப்பது மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் அங்கே 10ஆம் இடத்தில் சேர்வது என்பது மாதத்தில் முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட நவம்பர் மாத பிற்பகுதியில் எல்லாம் நல்லாயிருக்கும். ஜென்மச்சனி விட்டுருச்சுன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் விட்ட மாதிரி தெரில. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போ அப்படியே கும்பராசியோட கடைசி பகுதிக்கிட்ட எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வக்கரத்துலேருந்து வெளியே வர மாட்டார். மீனராசியோடைய ஆரம்பமும் கும்பராசியோட கடைசியும் ஒரு மாதிரியான இடம் தான். இப்போ வக்கரத்திலிருந்து அவர் அப்படியே புரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டார். ஆக புரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கெல்லாம் லேசாக இன்னும் கொஞ்சம் இடிக்குது கடிக்குதுன்ற மாதிரி தான் அமைப்புகள் இருக்குது. அப்படிலாம் நான் ஒன்றும் நல்லா இல்லைங்க கும்பராசிக்காரங்க, நீங்கள் தாங்க ராசி பலனில் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி இப்படி இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். தொழில் நல்லாயிருக்கும். எது எப்படி போனாலும் 4 காசு சம்பாதிச்சோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தானே இருக்கும். தொழில் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. எல்லா லெவல்லையும் தொழில் இப்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள். 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற 3 கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறனால கடந்த காலத்தில் இருந்து வந்த தேக்க நிலைமைகள்லாம் இப்போது விலகும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும். தொழிலில் இருந்து வந்த எதிரிகள் ஒளிவாங்க. தொழில் முனைவோர், அதாவது தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். இந்த தொழிலை நீடித்து பண்ணுறதுனால இனிமேல் லாபங்கள் இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதையும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோடு இப்போது பண்ணுவீங்க. சிலருக்கு புதிய கடன்கள் கிடைக்கும். பழைய கடன்கள் பெரிய அளவில் உறுத்தாது. ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லாயிருக்கும். பணம் வரும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒழியும். முதல் 15 நாட்களுக்கு சூரியன் நீச்சமாக இருக்கிறார். அந்த சூரியன் நீச்சமாக இருக்கும்போது கணவனாலேயோ மனைவினாலேயோ மன வருத்தம் வரும். ஏதாவது ஒரு செலவுகள் கூட வரும். மனைவி ஆசைப்பட்டு விரும்பி கேட்டாங்கன்னு எதையாவது ஒன்று வாங்கி கொடுக்கறது. இந்த மனுஷன் இதை ரொம்ப நாளாக இதை எதிர்பார்த்துட்ருக்கிறாரு, இருந்தாங்க இதை வாங்கி கொடுப்போம் அதை வாங்கி கொடுப்போன்ற மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் படிப்படியாக கண்டிப்பாக தீரும். படிக்காத புள்ள கொஞ்சம் நல்லா படிக்கிறத கண்ணால் பார்க்க முடியும். இளைய பருவத்தினருக்கு எந்த இலக்கு எந்த திக்கு நோக்கி போவது என்கின்ற ஒரு குழப்பங்கள்லாம் தீர்ந்து இதை படிக்கலாம், இங்கே வேலைக்கு போகலாம், இங்கே வேலைக்கு போகலாம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த பையனை லவ் பண்ணலாம், இந்த மாதிரியாக வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, எதை டிசைட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த அத்தனை கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் இதுதான் நல்லது, இது கெட்டது, இதை விலக்கி வைக்கணுன்ற மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உருவாகும். தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த நவம்பர் மாதம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம்னு சொல்லுவேன்.
ராசிநாதன் இப்போது உச்சத்தை அடைந்து ஜென்மச்சனியாக உங்களை போட்டு வாட்டி மன அழுத்தத்தில் கலக்கத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் சுத்தமாக சரியா இல்லை. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் இருந்த அந்த மன அழுத்தத்துக்கு காரணம் ஜென்ம நட்சத்திரத்திலேயே அப்படியே சனி போய்கிட்டு இருந்தது தான். இப்போ எல்லாத்துலேயும் ஒரு தீர்வு கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், கண்ணு தகுந்த மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற மாதிரியான மனக்கட்டுப்பாடுகள் உள்ள எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 2027 ஜூன் மாதம் வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடக்க போகுது. இந்த காலகட்டங்களில் ஏற்றமும் இறக்கமும் அப்படியே அப் அண்ட் டவுனாக மாறி மாறி வரும். யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதை தர்றேன் இதை தர்றேன், ₹1 போட்டால் ₹10 அப்படியே இப்போவே 10,000 கொடுங்க இப்போவே 1,00,000 ஆகிடும், 1,00,000 கொடுங்க இப்போவே 10,00,000 ஆகிடும். இந்த மாதிரி சீட்டிங் எல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் வரும், நம்பாதீங்க. ஆனால் இந்த ஒரு மாதம் அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு மாதம் மட்டும் ஜோசியம் கிடையாது, காலம் பூராக்கும் ஜோசியம் இருக்குல்ல. ஜென்மச்சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எதுலேயுமே ஒரு உஷார் தன்மை கண்டிப்பாக இருக்கணும். அது கடைசியில் தும்பு விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்து போனதற்கு பிறகு ஐயோ இப்படியே ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்ற சில விஷயங்கள் இருக்கும். ஆகவே அகலக்கால் வச்சிடாதீங்க மீனராசிக்காரர்கள். குறிப்பாக 50-40 வயதுகளில் இருக்கிறவங்க, 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நல்லாவே இருக்கும், அப்படிலாம் ஒரு கஷ்டமும் வராது. ஜென்மச்சனியில் சில பண வரவுகள் பண இழப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பண வரவு இழக்கிறது, அதாவது வரவேண்டிய பணம் இழக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நட்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான இது இருக்கும். மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஏதாவது பழக்க வழக்கம், அந்த பழக்க வழக்கம் அந்த பழக்க வழக்கம்னு தேவையில்லாது சமூகத்தில் ஒத்துக்காத பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக்குவீங்க. அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக வரும். கணவன் ஏமாற்றுவார், மனைவி ஏமாற்றுவார், காதலன் ஏமாற்றுவார், காதலி ஏமாற்றுவார், காதல் பிரேக்கப்பு. ஆனால் இந்த மாதம் என்ன கதை, இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு அடங்கியிருக்கும். ஏன்னா அந்த ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு ராசியில் குரு 5ஆம் இடத்துல போய் உச்சமாக இருக்கிறார். இந்த ஒரு மாதம் எல்லாம் மேலே அப்படியே பூச்சி பூசின மாதிரி உள்ளுக்குள்ளே புண்ணு அப்படி தான் இருக்குது, மேலே ஆயின்மெண்ட்டு போட்டிருக்கிறோன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே அடங்கி இருக்கிற மாதிரியாக தோற்றம் இருக்கும். ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டுமே வாழ்க்கை இல்லை இல்லையா, அடுத்த மாதமும் வாழ்க்கை கண்டினியூ ஆகுதுல்ல. அப்போ அந்தந்த அமைப்புகளில் இந்த மாதத்திலிருந்தே எதற்கும் தயாராக இருக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஒரு நடுத்தர வயது தாண்டின 40-45 வயசு தாண்டினவங்களுக்கு ஓஹோன்னு இருக்குங்க, அருமையான மாதமாக இருக்கும். எல்லா லெவல்லையும் பெரிய லெவலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், மனசு தைரியமாக இருக்கும். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் யோகங்கள் இருக்கும். 5ஆம் இடத்துல இப்போது வலிமையாக இருக்கிறார். கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தற்காலிக வெற்றிகள் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு நம்ம பக்கம் தீர்ப்பாகும், ஒரு மாதம் கழிச்சு அப்படியே அப்பீல் போவார் ஆப்போசிட்டால், டெம்பரவரியாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஓரளவிற்கு நன்றாக இருக்கும். கண்டிப்பாக பெரிய அளவில் சோதனைகள் வராதுங்க. ராசிநாதன் வலுத்து இருக்கிறனால நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நவம்பர் மாதம். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.